தட்டலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது? தெர்மோஸ்டாட். ஐலண்ட் இல்லை, சாரி, அங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்டை விட பார்த்தீங்கன்னா மரக்கட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா அங்கே வெல்கம் பேக் டு மை சேனல் கோயம்புத்தூர் டு கலிஃபோர்னியா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் புது வீட்டுக்கு மாற போகிறோம். எங்களோட புது அப்பார்ட்மெண்ட்டோட எம்டி ஹோம் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து கிச்சன் தான் இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு தான் கிச்சன் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும். பட் இந்த கிச்சனோட கம்பேர் பண்ணுறப்போ அந்த கிச்சன் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே இருந்த மாதிரி ரேஞ்ச் கிடையாது, ஸ்டவ் கிடையாது. இங்கே வந்து இண்டக்ஷன் டைப் தான் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. பட் ஆனால் சில வெசல்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியாது. தோசைக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நான் இரும்பு கல் தான் கொண்டு வந்தேன். இப்போ அந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வில் தான் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டவ்வில் வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுக்கு நான் நியூ தான் நான் வாங்கணும். பட் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க ட்ராயர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதோட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இது வந்து கம்மி தான். பட் ஆனால் இது கொஞ்சம் ஓகே தான், மேனேஜபிள் தான். அப்புறம் இங்கே சிம்னி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நமக்கு மைக்ரோ அவனோட சேர்த்து இந்த சிம்னி அட்டாச்சாக இருந்தது. இங்கே அவன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அது கபோர்ட்குள்ளே இருக்குது. அது இங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க. ஸோ இங்கே சிம்னி மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கிங் அவன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான், இந்த அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கிங் இதுவே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லைட்டிங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இன்னொன்று, எனக்கு இந்த ஸ்டவ்வுக்கு மேலே இங்கே இருக்குங்களா இந்த ஸ்பேஸ், அந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடையாது. ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இங்கே இருக்கும் எனக்கு. ஸோ ஏதாவது கேமரா நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு அது வியூ வந்து கரெக்டாக கிடைக்கல. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கிங், இந்த பிஸ்கட் மேக்கிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா பண்ணலான் இருக்கேன். பாப்பாவுக்காக பிஸ்கட்ஸ்லாம் பண்ணலான்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு சாம்சங் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேர்ல்பூல் இருக்குது. அதை விட பார்க்கும்போது இது வந்து அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீசர் வந்து கீழே அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மற்ற திங்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் கொஞ்சம் அதிகம். எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே நாங்கள் வர்றப்பவே இந்த எக்ஸ், மில்க், அப்புறம் பன்னீர் இதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு நைட்டு வந்தோடனே குக் பண்ணுறதுக்கு பேசிக்காக கொஞ்சம் திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா அதை விட கம்பேர் பண்ணுறப்ப சிங்க்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சைஸ் கம்மி தான். பட் இந்த சிங்க் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். பட் இந்த சிங்க் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து அந்தளவுக்குலாம் நிறையா சிங்க் நிறையாலாம் வெசல்ஸ் இங்கே நான் போட்டு வச்சேன் அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சின்னது. அதனால் அதுக்காகவே நம்ம அப்பப்போ கொஞ்சம் பாத்திரம் கழுவிடணுங்க. ஏன் சாமி இங்கே வாங்க. சரி, இங்கே பாருங்கள், அம்மா பாருங்கள். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு டோர் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது. இதில் கொஞ்சம் நிறையா வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மட்டும்தான் இந்த ஹாலுக்கே லைட். இதுவும் அப்புறம் ஃபேனில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைட் மட்டும்தான் நமக்கு வந்து லைட்டே இருக்குது. லைட் மாட்டுறதுக்கான ஹோல்டர் கூட எங்களுக்கு கிடையாது. நம்ம ஸ்டாண்டிங் லைட் தான் வாங்கி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர். இங்கே டிஷ்வாஷரும் இதே மாதிரி வேர்ல்பூல் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே எங்களுக்கு சாம்சங் இருந்தது. இந்த டிஷ்வாஷர் ரொம்ப சின்னது. எங்களுக்கு அங்கே இருந்தது வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருந்தது. பட் எனக்கு அதில் நிறையா திங்ஸ் நான் வந்து நைட் போட்டேன் அப்படின்னா எனக்கு நிறையா எம்டி ஸ்பேஸே நிறையா இருக்கும், இன்னும் நிறையா போடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி பாத்திரங்களை போடுறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அங்கே 3 லேயர் கொடுத்துருந்தாங்க திங்ஸ் வைக்க, இங்கே 2 லேயர் தான் இருக்குது. பட் ஓகே தான், இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மாதிரி இப்படின்னு ட்ராயர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ட்ராயர்ஸ் எல்லாமே சைஸ் சின்னது. எல்லாமே அங்கேருந்து அப்பார்ட்மெண்ட்டை விட சைஸ் சின்னது தான், பட் நிறைய யூனிட் கொடுத்துருக்காங்க, அதுதான் வித்தியாசம். நம்ம வீடு கட்டலாம். இன்றைக்கி நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா பேசிக் திங்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம். இந்த காஃபி பவுடர், சுகர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா இங்கே ஈவினிங் வீட் ஷிஃப்ட் பண்ண வர்றப்போ காஃபி ஏதாவது வேணும்னா நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சிலையை தான். இந்த விநாயகர் சிலைக்கும் எங்களுக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. நான் பாப்பா கன்சீவ் ஆகி டெஸ்ட்டு பாசிட்டிவ் ரிசல்ட்டுன்னு வந்த அன்னைக்கு இந்த விநாயகர் சிலை வீடு தேடி வந்தது. அதாவது அன்றைக்கி தான் நாங்கள் புதுசாக ஒரு வீடு கோயம்புத்தூரில் பால் காய்ச்ச போனோம். அப்போ என் ஹஸ்பண்டோட கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த விநாயகர் சிலையை எங்களுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ பாப்பா கன்சீவ் ஆகி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வீட்டுக்கு விநாயகர் சிலை வந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பட்டுச்சு. ஸோ இதை தான் நான் அங்கே எங்கள் அம்மா வீட்லேயும் கொண்டு போய் நான் வச்சுருந்தேன். அங்கே இன்னொரு வீடு மாறுறப்போ இந்த விநாயகர் சிலையை நான் கொண்டு போனேன். ஸோ நான் எங்கே போனேன் அப்படின்னாலும் இந்த விநாயகர் சிலை என் கூட வந்துடும். இதே விநாயகர் சிலையை தான் நான் அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இங்கேயும் எந்த வீடு நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் சிலை தான் முன்னாடி கொண்டு வந்துடுவேன். ஸோ இங்கே வந்து டோர் என்ட்ரன்ஸ் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் பொதுவாக விநாயகர் சிலை வைப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட் ஆப்போசிட் இல்லை அப்படின்னாலும் உள்ளே நுழைஞ்சாலே ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இந்த ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உள்ளே நுழைஞ்சவங்க தான் இருக்குது. கொஞ்சம் இடத்த ஆக்குப்பை பண்ண மாதிரி தான் இருக்குது கிச்சனில் இருந்து. சில ஹவுஸில் வந்து இங்கே வந்து சில அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டேஜ் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே 3 டைப்ஸ் ஆஃப் கிச்சன் மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் கிச்சன் மாடல் 2. கிளாசிக் கிச்சன் மாடல் 2 அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிளாக் ஸ்டவ்வாக இருக்கும். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பிக்சரில் இருக்க மாதிரி, இதுதான் நம்ம டைப். மாடல் 1ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்காது, எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். அந்த காயில் டைப்பாக இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது. பட் இந்த கிச்சனில் இருக்க சிங்க், ஸ்டேஜ் டைப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த கிளாசிக் 1 கிச்சன். இது நான் வந்து சூஸ் பண்ணல, ஏன்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இது செட் ஆகாது. தேர்ட் ஒன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோவேட்டட் பேக்கேஜ் அப்படின்னு வச்சுருக்காங்க நியூவாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் எல்லாமே இருக்கும். பட் இது ஸ்டேஜ் இருக்காது. இது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது ரெனோவேட்டட் பேக்கேஜ் அப்படின்னு. அது ரீசெண்டாக கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இதை விட அது வந்து ஒரு $100 கூட தான் வந்தது. பட் எனக்கு அதை விட எனக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இதே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க மாதிரி தோணுச்சு. இஸ் த ரெனோவேட்டட் கிச்சன். பார்க்குறதுக்கு கிளாசிக் 1 and 2 மாதிரி தான் இருக்குது. பட் அந்த சிங்க்கும் அந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் தெர்மோஸ்டாட். எங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட்லேயுமே இது இருந்தது. இங்கே இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இது வந்து இருக்கும். இந்த தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெதர் கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்க டெம்பரேச்சர்ஸை வந்து அது பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ ரொம்ப ஹாட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதில் கூல் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு வேல்யூ இருக்கும். ப்ளஸ் பக்கத்துலேயே பட்டன்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதில் எவ்வளோ வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் ரூமுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, இதிலிருந்து தான் நமக்கு அந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த சில்லி ஏராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இதில் தான் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். அதே மாதிரி ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹீட் ஆக்கிக்கலாம். அப்புறம் ஆஃப் மோட் இருக்குது. அப்புறம் கூல் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ கூல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூல் ஆகிடும். ஸோ இது வந்து இங்கே யூஎஸில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இது வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே கிளைமேட் வந்து எப்போ எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த சீசன்லாம் கூலாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படின்னா இல்லை. ஒரு நாள் நல்ல வெயில் இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட் கிச்சன் இருக்குது. அப்புறம் என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இங்கே நம்ம வெளியிலலாம் ஷூலாம் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே கபோர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். பேண்ட்ரிக்கு பதிலாக நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே வந்து எனக்கு கிச்சனோடைய பேண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இங்கே பேண்ட்ரிக்கு தனியாக ஒரு கபோர்டு எனக்கு அங்கே இல்லை. ஸோ கண்டிப்பாக கிச்சனில் வந்து பெரிய திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பத்தாது. ஸோ அதனாலேயே நம்ம இதை தான் பேண்ட்ரியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ ஸ்டாண்ட் வச்சு நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சாகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷூ ஸ்டாண்ட் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் உள்ளே கொண்டு போய் பால்கனியில் வைக்கலாம் அப்படின்னு. பட் ஆனால் இது நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த கபோர்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் சைட் டோரோட இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இருக்கும், நமக்கு அங்கேயுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கர் இங்கே தொங்க விட்டு இதில் நம்மளுக்கு வெளில போகிற ஜாக்கெட், அந்த ஜர்க்கின், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே மோஸ்ட்லி வந்து வெளியில் போகிறதுக்கு ஜாக்கெட் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். ஸோ எல்லாருமே அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம நுழைஞ்சோடனே இதை வைக்கிறதுக்காக இந்த கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக எங்களுக்கு அவன் இருக்குது, தேவைப்படுறப்ப எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் தான் அங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன், அப்புறம் இங்கே டோர் இருந்தது. அப்புறம் இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாகவே லிவிங் ஏரியா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பால்கனி. லிவிங் ஏரியா வந்து என்னோட அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து கொஞ்சம் அளவாகவே கரெக்டாகவே இருக்குது. ரொம்ப ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அங்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து கவர் ஆகாது. ஏன்னா நடுவில் ஃபுல்லாகவே வே இருக்கிறதுனால, நடக்கிற பாதை இருக்கிறதுனால நிறையா ஸ்பேஸ் வந்து சும்மா தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, இந்த லிவிங் ரூம் ஃபுல்லாகவே. ஸோ எப்படியும் இங்கே திங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை எந்த மாதிரின்னு. இப்போ பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, பட் திங்ஸ் எல்லோரும் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா எனக்கு அந்த வீடுமே பார்த்தீங்கன்னா பார்க்க பெருசாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் பாப்பாவோட திங்ஸ் போட்டாலே ஃபுல்லாக ஹாலுமே எனக்கு லிவிங் ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்குப்பை ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் அவள் திங்ஸ் தான் இருந்தது. பீஸ் வச்சுருக்கும் போது நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹால் வந்து பத்துதா இல்லையான்றதே தெரியும். ஸோ நான் நாளைக்கு திங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் எனக்கு தெரியும் இந்த ஹால் வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் பிளேஸ் கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக தேவைப்படாது, இங்கே யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சும்மா தான் வச்சுருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் சும்மா தான் வச்சுருக்காங்க. அமெரிக்கன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரெகுலராக. பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இது யூஸ் பண்ணுறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நாங்களும் சும்மா தான் வச்சுருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரக்கட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஏதாவது நம்ம ஷோகேஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபயர் பிளேஸ் வந்து நான் ஹைட் பண்ணி தான் நான் வைக்கணும். ஏன்னா பாப்பா உள்ளே போய் ஏதாவது டச் பண்ணுவா. ஒன்று அதை நான் க்ளோஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அது மறைச்சி ஏதாவது நான் திங்ஸ் தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம பால்கனி பார்க்கலாம். ஹால்லேருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா நமக்கு பால்கனி இருக்குது. பால்கனி வந்து பார்க்குறதுக்கு தான் சின்னது மாதிரி இருந்தது, பட் அகலம் அதிகம். இங்கே நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் காரில் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த வால் இருக்குது இல்லைங்களா, அந்த வாலுக்கு அந்த பக்கம் நெக்ஸ்ட் பால்கனி இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனி வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 2 மரம் இருக்குது. அங்கேருந்து பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சின்ன மரம் மாதிரி தெரிஞ்சுது. பட் இங்கே பால்கனியில் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நல்லா நிழல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நான் யோசித்தேன் இந்த பக்கம் எம்டியாக இருக்கே, ஸோ ரொம்ப வெயில் அடிக்குமோ அப்படின்னு. ஆனால் நாங்கள் இங்கே வர்றப்பவே மணி 11:30 இருக்கும். 11:30க்கு வந்தப்பவே இங்கே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓகே தான். ஒரு 10:30க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 11க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வெயில் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங். இங்கே வந்து எங்களுக்கு ஓப்பன் பார்க்கிங் தான். எங்களோட கார் பார்த்திங்கன்னா அந்த அங்கே தான் இருக்குது, அந்த மரத்துக்கு கீழே இருக்க அந்த ப்ளூ கார் தான் எங்களோட கார். பட் பரவாயில்ல, ஓப்பன் பார்க்கிங் அப்படின்னாலும் ரொம்ப கன்ஜஸ்டடாலாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னொன்று இங்கே நாங்கள் பால்கனிலேருந்தே பார்த்துக்கலாம் கார் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப வெயிலில் இருக்கா என்னன்றதை பார்த்துக்கலாம், வேணும்னா மாற்றி வச்சுக்கலாம். இன்னொன்று பாப்பாவுக்கு ஒவ்வொரு தடவை ஹஸ்பண்ட் வர்றது போகிறதெல்லாம் இங்கேருந்தே அவள் பார்த்துப்பா. அவளுக்கு நல்ல வியூ இருக்கணும், அவள் நல்ல வேடிக்கை பார்க்கணுங்கிறக்காக தான் நான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே அவளுக்கு ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணான், எந்த வியூவுமே இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி நல்ல வியூ இருக்குது, மெயின் ரோடு இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, ஃப்ளைட்ஸ் எல்லாமே போகிறதுமே நல்லா பார்க்கலாம். இன்னொன்று அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலரில் ஃபுல்லாக பில்டிங், அது வந்து என்னென்னா அமேசான் ஃப்ரெஷ். ஸோ இங்கேருந்து வாக்கபிள் தான் எனக்கு. ஸோ நாங்கள் க்ராசரி வாங்குறதுக்கு ஈஸியாகவே போயிடலான்னு நினைக்கிறேன், கார் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஈஸியாக நடந்தே வாக்கபிள்லேயே இருக்குது. இந்த பால்கனி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் வேணும்னு வெயிட் பண்ணி சூஸ் பண்ணேன். ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இங்கே என்ன செட்டப் பண்ணலாம் வைக்கலாம்னு இன்னும் நான் யோசிக்கவே இல்லை.
இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட விண்டோ. இந்த சைட் இருக்கதான் பெட்ரூம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பால்கனிலேருந்து வந்தாச்சு. இது ஹால். இங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு கிச்சன். இது வந்து என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே போகிறவே. ஆப்போசிட்டில் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இதுதான் வேனிட்டி ஏரியா, அதாவது நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க மற்ற ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன கபோர்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு அங்கே இருந்த கபோர்டு வந்து இது ரொம்ப பெருசு, ஆனால் இது கொஞ்சம் குட்டி. பெரிய திங்ஸ்லாம் வைக்க முடியாது, குட்டி குட்டி திங்ஸ் தான் வைக்க முடியும். இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல் பெட்ரூம்க்கே. கபோர்ட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. பட் எது வச்சாலுமே என் பொண்ணு எடுத்துருவா. ஸோ அதுக்கு அந்த லாக் மாதிரி வாங்கி தான் நான் இது பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து இங்கே மேலே அந்த பேக் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சு அதில் தான் திங்ஸ் வைக்கலான் இருக்கேன். இல்லைன்னா என் பொண்ணு எடுத்துகிட்டே இருப்பா எல்லாத்தையும். இங்கே வந்து டவல் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறதுக்கு ஒரு அட்டாச் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கபோர்ட் வந்து அங்கே கொடுக்கல. எனக்கு என்னோடய பழைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கபோர்ட்ஸ் இல்லை. ஸோ இங்கே நான் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் அந்த வாஷ் பேஷன் இருந்துச்சு இல்லைங்களா, எனக்கு இந்த ஏரியாவும் ரெஸ்ட் ரூமும் அட்டாச்சாக இருந்தது. பட் இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் ஓகே தான். இப்படி தனியாக இருக்கிறதுனால எனி டைம் ஆக்குபைடாக இருக்காது. இல்லை அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போனாலும் எதுக்கு போனாலும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இது ஓகே தான். பட் இது வந்து ஆனால் ரொம்ப சின்ன ரெஸ்ட் ரூம் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த பாத் டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. என்னோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பாத் டப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான். இங்கே இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் வந்து பெட்ரூமுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பெட்ரூமுக்கு டோர் தனியாக கொடுக்கல. என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டோர் தான். இந்த டோருக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பெட்ரூம் வந்து ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் பெட்ரூம் மட்டும் தனியாக ப்ரைவேட்டாக இல்லாமல் எப்படி இருக்குன்னா, இந்த பெட்ரூம்குள்ளே உள்ளே வந்த உடனே பாத்ரூம், அதுக்கப்புறம் இந்த வாஷ் பேஷன் ஏரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம், மூணுக்கும் சேர்ந்து ஒரே டோராக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னாலுமே நமக்கு பெட்ரூம் வந்து ப்ரைவேட்டாகவே இருக்காது. எல்லாருமே இந்த வழியாக தான் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷ் பேஷனுக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ண வர்றதுனாலும் சரி, இல்லை ரெஸ்ட் ரூம் அவங்க யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம பெட்ரூம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வேணால் இன்னுக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஏதாவது நம்ம வேணால் போட்டுக்கலாம். அப்படி போட்டால் வேணுன்னா கொஞ்சம் ஹைடாக இருக்கும், கொஞ்சம் ப்ரைவேட்டாக தெரியும். பெட்ரூம்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கார்பெட் வந்து போட்டிருக்காங்க பெட்ரூமில் மட்டும். ஓவர் கூலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பெட்ரூமில் மட்டும் கார்பெட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வகையில் ப்ளஸ் தான், உங்களுக்கு நல்லா மெத்துன்னு இருக்கும். ஈஸியாக ரொம்ப வந்து நம்ம இங்கே நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் கார்பெட் இருக்கிறதுனால. ஸோ கார்பெட்டை க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது கார்பெட் கிளீனர் தனியாக இருக்குது. இல்லைன்னா ப்ரைவேட்டாக அரேஞ்ச் பண்ணி கார்பெட் வந்து க்ளீன் பண்ணுவாங்க சில பேர். இல்லைன்னா கார்பெட் க்ளீனிங்க்கு கண்டிப்பாக நம்ம வேக்யூம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் அங்கே வந்து வேக்யூமில் யூஸ் பண்ண மாட்டேன், நார்மலாக ப்ரூம் வச்சே க்ளீன் பண்ணிடுவேன். பட் இங்கே வந்து வேறு ஆப்ஷனே இல்லை, நான் வந்து வேக்யூம் வச்சு தான் க்ளீன் பண்ணி ஆகணும். இல்லாட்டி நான் ப்ரைவேட்டாக வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து கார்பெட் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே, இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது பால்கனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விண்டோ தான். இந்த லாங் விண்டோ பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டாக ஃப்ளோர் டச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக அங்கே உட்காந்துக்கலாம், கொஞ்சம் நேரம் உட்காந்தே கூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் பெட்ரூமில். மார்னிங் நம்ம படுத்திருந்தோம் அப்படின்னா அந்த சைடு நல்ல வியூ பார்க்கலாம். நைட்டுமே நம்ம விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே போகிற ஃப்ளைட்டில் இருந்து இல்லை மூன் ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படுத்துக்கிட்டே பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் அந்த கார்னரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணதுனால எனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, எனக்கு வியூ தான் பெரிய ப்ளஸ். இங்கேருந்து நான் எல்லா வியூவுமே பார்க்கலாம். பால்கனிலேருந்து என்ன பார்க்குறோமோ அது எல்லாமே இந்த விண்டோலேருந்தும் நான் பார்க்கலாம். ஸோ பாப்பாவுக்கும் இந்த ரூம்லேருந்தே நிறைய வியூ பார்க்க நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் இங்கேயே உட்காந்து அவளுக்கு ஏதாவது ஃபுட் ஃபீட் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அடுத்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளாசெட் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாக்கின் கிளாசெட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம உள்ளே போய் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்தே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா உள்ள டீப்பாகவே இருக்குது.
உள்ள நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே அகலமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கு இந்த மேலே இந்த ஷெல்ஃப் டைப் கொடுத்துருக்காங்க. அங்கே அப்படி கொடுக்கல, அங்கே பார்க்க தான் பெருசாக இருந்தது, பட் போர்ஷன்ஸ் நிறையாவே இல்லை. பட் இங்கே நிறைய போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள நிறையா வச்சுக்கலாம். அப்புறம் மிரர் இருக்குது. ஃபுல்லாக திரும்பினோன்னா ஃபுல்லாகவே மிரர் தான் எல்லாமே. என் பொண்ணு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மிரரை பார்த்தே தான் விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ இங்கே ஃபுல்லாக மிரர் இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆனால் சேஃப்னு தெரியல, பிரேக் ஆகுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் சைட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த சைடும் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஓகே தான். இல்லைன்னா இந்த மிரர் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆகிடுமோ, குழந்தை ஏதாவது தூக்கி எரிஞ்சானா அது உடஞ்சிருமா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துருக்காங்க 2. ஸோ இனிமேல் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தனி வார்ட்ரோப் கிடச்சிருச்சு. ஸோ நானும் என் பாப்பாவும் இந்த கிளாஸட் எடுத்துக்கலான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு திங்ஸ் அதிகம், நாங்கள் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களுக்கு சூட் ஆகும். மேலே ஃபுல்லாக என்னோட சாரீ பேக் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது நிறைய பேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே இதில் வச்சுக்கலான் இருக்கேன். ப்ளஸ் இங்கே பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் தொங்க விட்டுக்கலாம், இது ஃபுல்லாக என்னோட தொங்க விட்டுக்கலாம். ஸோ கீழேயும் திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிளாசெட் வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்துடலாம். ஸோ எனக்கு இங்கே இந்த கிளாசெட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த வீடு வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லாமே சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அங்கே வந்து வாக்கிங் கிளாசெட் இருக்கே, இங்கே இல்லையே அப்படி இப்படின்னு. பட் நல்லா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுதாங்க எங்களோட ஃபுல் பெட்ரூமோட வியூ. நம்ம நிறைய திங்ஸ்லாம் வச்சுக்க முடியாது. இங்கே இருக்க எந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அளவாக தான் வச்சுக்கணும். இங்கே ஒரு பெட்டு போடலாம், நம்ம அந்த சைடு ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கிங் டேபிள் போடலாம், ப்ளஸ் சைட் டேபிள் ஒன்று போட்டுக்கலாம். அது போக இன்னும் நம்ம திங்ஸ் வந்து நிறையா ஃபில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூம் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப இடைஞ்சலாக தெரியும். ஸோ இதுதான் எங்களோட பெட்ரூம். அவ்வளோதான். இந்த வழியாக வெளியில் வந்தோம் அப்படின்னாலே இந்த சைடு நமக்கு வந்து வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது, அந்த சைடு இருக்கிறது ரெஸ்ட் ரூம். அப்புறம் நம்ம வெளியில் போய்க்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட ஹோல் ஹவுஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்தது என்னோட எம்டி ஹோம் டூர் தான். ஸோ நான் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஹோம் டூர் வந்து மறுபடியும் போடுறேன். இந்த ஹவுஸில் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் நிறையா அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா திங்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், நிறையா பிளான் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணிவிட்டு நான் கூடிய சீக்கிரமே வேறு ஒரு வீடியோ போடுறேன்.